வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டரில் மாடல் நேம் பார்த்தீங்கன்னா MFC D 4500 DW. ஸோ இந்த மாடலு உங்களுக்கு ஏற்கனவே அந்த பிரிண்டர் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம இந்த ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஐடி கார்டு ஜெராக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது கொஞ்சம் ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் செட்டிங்ஸ். ஸோ இந்த மிஷினில் இந்த ஐடி கார்டு நம்ம ஐடி கார்டு சைஸில் இந்த ஜெராக்ஸ் எப்படி எடுக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் ப்ளஸ் A3 செட்டிங் A3 நம்ம செட்டிங் அவுட் பண்ணிவிட்டு எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, இந்த ரெண்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதாக ஒரு ஐடி கார்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த முதல் பக்கம் நம்ம பெருமாள் இருப்பார், திருப்பதி பெருமாள். ஸோ பேக் சைடு வந்து இந்த வருஷத்துக்குரிய கேலண்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் ஒரே சைடில் பிரிண்டர் ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது எப்படின்ற செட்டிங்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போவோம். ஸோ டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம காப்பியை கிளிக் பண்ணணும். ஸோ காப்பியை கிளிக் பண்ணணும், இந்த டிஸ்பிளே வரும். இதில் வந்து இந்த ஆக்சுவல் சைஸ்ன்னு தெரியுமா, அது மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இந்த டவுன் ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து குவாலிட்டி, பேப்பர் டைப்பு, பேப்பர் சைஸ் வரும். நமக்கு இதில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரே செலக்டடு, என்லார்ஜு, ரெடியூஸு, டென்சிட்டி. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, இதில் நமக்கு தேவையானது இல்லை, ஆப்ஷன் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் கலர், 2 சைட் காப்பி, ஸ்டாப் ஷார்ட். ஸோ இதுலேயும் நமக்கு தேவையான ஆப்ஷன் இல்லை, கீழே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் பேஜ் லேஅவுட்னு உங்களுக்கு தெரியும், பேஜ் லேஅவுட்டு. ஸோ இப்போ பேஜ் லேஅவுட்டு நமக்கு தேவையான ஆப்ஷனு. ஸோ நான் இப்போ பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் 1-in-1 வரும், அது வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2-in-1 போர்ட்ரேட் வரும், 2-in-1 லேண்ட்ஸ்கேப் வரும், அது வேண்டாம். ஸோ மறுபடியும் டவுன் ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து 2-in-1 ப்ராக்கெட்டில் ஐடின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஐடினாலே நமக்கு ஐடி தான் எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போது ஐடி தான் தேவைப்படுது. அந்த ஐடியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதான் ஒரு ஐடி கார்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போது ஸ்கேன் இந்த இது ஸ்கேனிங் வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கணும்னு பாருங்கள், எந்த டைரெக்ஷன் வைக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பேஜ் வரட்டும். ஸோ நான் இந்த போர்ட்ரேட் இப்படி வச்சுருக்கேன், இந்த போர்ட்ரேட் ஷேப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ட்ரே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மோனோ ஸ்டார்ட் கொடுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் ஸ்டார்ட் கொடுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா மோனோ ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் ஆகுது. ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே இடத்துல ரெண்டாவது பக்கம் வைங்க, பேக் சைடு பாருங்கள். வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. 2 ஆப்ஷன் வரும், மாற்றி வச்சுட்டு நீங்கள் மாற்றி வைக்காமல் கண்டினியூ கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு பேஜுக்கு மட்டும் தான் 2 தடவை பிரிண்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ 2வது பேஜ் ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆன உடனே வந்து இப்போ ஜெராக்ஸ் அடித்து வெளியே வரும் பாருங்கள். பாருங்கள். ஸோ இதான் அந்த ஆட்டோமேட்டிக் ஐடி கார்டு ஜெராக்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது தெரியும். இது ஃபஸ்ட் பேஜ், இது பேக் சைடு செகண்ட் பேஜ். சரி, பக்கத்தில் வராதா அப்படின்றல பக்கத்தில் நான் நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டேன், வரல. பட் எனிவே இந்த ஆப்ஷன் ஓகே தான். ஏன்னா நம்ம ஆதார் கார்டோ பேன் கார்டோ இந்த மாதிரி நம்ம எடுத்து அடித்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனு. நான் இதே இன்னொரு செட்டிங்ஸ் காட்டுறேன், உங்கள் மறுபடியும் ஒரு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதனால் மறுபடியும் நான் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்லேருந்து வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். ஆப்ஷன் அமைட்டு ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கீழே வந்து ஆக்சுவல் சைஸ் 2 சைடு ஆப்ஷன் இருக்குல்ல, அது மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ஒரு 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷன் நமக்கு எதுவுமே தேவையில்லை. டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த 3 ஆப்ஷன் வரும். இதில் நமக்கு எதுவுமே தேவையான ஆப்ஷன் இல்லை. டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன் எதுவும் இல்லை. மறுபடியும் டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ வந்துட்டு பேஜ் லேஅவுட் இருக்குது. இதான் நமக்கு தேவையான ஆப்ஷன். பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 எதுவும் தேவையில்லை. டவுன் ஏரோ மார்க்கு டவுன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2-in-1 ஐடின்னு இருக்குல்ல, இதான் நமக்கு தேவையான ஆப்ஷனு. 2-in-1 ஐடியை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது இதை 2-in ஐடி கார்டை வந்து ஒரே பேப்பரில் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் சைடு வைக்க போகிறோம். வச்சாச்சு. வச்ச உடனே வந்து இப்போ நம்ம கலர் எடுக்க போகிறோம் தெரியுமா? ஸோ கலர் ஸ்டார்ட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தோம், மோனோ ஸ்டார்ட்டு. இப்போ நம்ம கலரில் எடுக்க போகிறோம், கலர் ஸ்டார்ட். ஸோ கலர் ஸ்டார்ட்டை கொடுத்தாச்சு. ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் ஆகிடுச்சு. மறுபடியும் ட்ரே ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு செகண்ட் பேஜ் வச்சு அதே லொக்கேஷன் வைங்க. லொக்கேஷன் மாற்ற வேண்டாம். வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே ரெண்டாவது சைடு இப்போ ஸ்கேன் ஆகுது. ரெண்டாவது சைடு ஸ்கேன் ஆன உடனே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். இப்போ ஜெராக்ஸ் ஆகிட்டு இருக்கு. வந்துருச்சு பாருங்கள். எப்படி வந்துருச்சுங்களா? ஃபஸ்ட் சைடு செகண்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஐடி கார்டு சைஸு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தடவை செட்டிங் அவுட்டு ஒரு 10 பேஜ் வேணால் நம்ம இந்த நம்பரில் போயிட்டு இந்த இருக்குல்ல, இதை நம்ம கூட்டிகிட்டே போனால் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போனால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். குறைக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அங்கே அந்த பட்டன் போங்க. பட்டனில் வந்துட்டு எனக்கு 10 அமைக்கும். 10 அமுக்குன்னா பாருங்க 10 வந்துருச்சா? சாரி 110 வந்துருச்சு. ஸோ இதை மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கேயே போய்க்கலாம் 0. ஓகே.